ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கு. அது என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டாப் குருமல் ரிங் ஈவெண்ட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் டாப் குருமல் எவ்வளோ ரேராக இருந்துச்சுன்னா அந்த டாப் குருமலை பார்த்தாலும் நம்ம அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை இப்போ விட்டுட்டான். ஸோ நம்ம ப்ரைம் பிளேயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே விட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டான். ஸோ நமக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ டாப் குருமல் எவ்வளோ ரேரும் உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரேரான ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒன்லி ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டாப் குருமல் எடுப்போமா மாட்டோமா, நம்மகிட்ட டைமண்ட் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ கிடைக்குமே கிடைக்கா நீங்கள் கடைசியில் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த 3706 டைமண்டில் நம்மளுக்கு கிடைக்குமா பார்ப்போம். ஸோ ஒயிட் கலர் கிரிமினல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த மேலே ஏதோ க்ரோன்லாம் வருது. ஸோ இது எப்படியும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான் கரீனாக்காரன். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற டோக்கனை வச்சு டோக்கனை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஏதோ ஒரு டோக்கனை வச்சு என்னத்தை எடுக்க முடியும், டாப் கிரிமினல் தான் எடுக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுக்குறான் பாருங்கள், பேனரு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸை இந்த வயலட்டாக, ப்ளூவா, எல்லோவா இந்த 3ல் எது எடுக்க போகிறோம் அதுதான் இங்கே மேட்ரு. பைக் ஸ்கின் நல்லாயிருக்கு, ஆனால் அது நமக்கு தேவையே இல்லை. ஸோ அந்த நேம் சேஞ்ச் கார்டு இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. சப்போஸ் யாரும் விளாடாதவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அப்டேட் கொடுக்கணுக்காக. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரை நீங்கள் கமெண்ட் பண்ணிப்போங்க. ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்சது ப்ளூ கலரு, எல்லோ கலர், வைலட் கலர் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும். ஸோ கமெண்ட் பண்ணிப்போங்க. ஸோ கோல்டன் கலர் நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா ரக்கெல்லாம் வருது, ஒரு மாதிரி மினிமின்னு இருக்குது. இவன் வேறு கூப்பிட்டுட்டே இருக்கான், ரிஜெக்ட் பண்ணு. ஸோ கோல்டன் கலர் நம்மளுக்கு கிடைக்குமா, இல்லை அந்த பிளாக் கோஸ்ட் கலர் கிடைக்குமா? அந்த பிளாக் கோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி பின்னாடி புகையாக வருது. ஸோ பார்த்தா எதாவது கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒயிட் கலர் எப்படி விழுவாது, ஏன்னா அது செலவு பண்ண வைக்கணும்ல நம்மளை. ஸோ பார்ப்போம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 5 டோக்கன் இருக்குது. அந்த 5 டோக்கனில் கிடைக்குமா அது பார்த்திங்கன்னா இன்னும் 28 நாளைக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் நம்ம போட்டுடலாம். ஸோ போட்டலாமா, போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னு டச் பண்ணுவோம். டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின்னை போடுவோம். போட்டால் எவ்வளோ கிடைக்குது, ஒரு டோக்கனா? சரி பரவாயில்ல, அது ஃப்ரீ டோக்கனால் நமக்கு எப்பயுமே கம்மியாக தான் தருவான். ஸோ இன்னொரு டோக்கனை போட்டுடலாம். போட்டுட்டோம் நினச்சேன்டா. 2 டோக்கன் கொடுத்துட்டோம். அடுத்த என்ன 3 தருவியா? சரி பார்ப்போம் எவ்வளோ தரான்னு. அப்படியா, ஓகே ஒரு டோக்கன் தான் கொடுத்துருக்கான். ஸோ இன்னொரு டோக்கனை ஸ்பின் பண்ணுவோம். 3 டோக்கன். சரி பரவாயில்ல, 3 டோக்கன் கிடச்சிருக்கு. கடைசி ஸ்பின் ஒரு டோக்கன் தானே தருவேன், தெரியும்டா. பரவாயில்லையே, 5 டோக்கன் தரானே கரீனாக்காரன், நல்லவனா இருப்பானோ. ஓகே 5 டோக்கன் நம்மக்கிட்ட கிடச்சி. இப்போ டோட்டல் நம்மக்கிட்ட 12 டோக்கன் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம பழைய ட்ரிக் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம பொண்ணு கேரக்டரை வச்சுட்டு அந்த ஸ்கின்னெலாம் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இன்னும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஒரு ட்ரிக்கு ஒர்க் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தலாமா, வாங்க ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்பின்னை போட்டுடலாமா? இவன் வேறு முஸ்லீம் ஹிந்துன்னு ஓகே, ஒரு 10 ஸ்பின் போட்டுட்டு அப்புறம் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்பின் போடுவோம். ஸோ 14 டோக்கன் கொடுத்துருக்கான், அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இது ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிடலாம், ஒரு வழி இல்லை. இப்படியே போச்சுன்னா நம்ம டைமண்ட் எல்லாம் செலவாயிரும். ஸோ நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் மாற்றணும். கேரக்டர் எங்கே போகிறதுன்னு தெரியலையே. ஸோ நம்ம பொண்ணு கேரக்டர் வச்சுலாம் நம்ம நுல்லாவே வச்சிடலாம். உங்களுக்கே தெரியும் ஈவியோட பேரை தான் நுல்லான்னு வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படி மாற்றி வச்சுருக்காங்க எனக்கும் தெரியல, அந்த கரீனாக்கும் தெரில. ஸோ நுல்லா ரொம்ப அழகாக இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, அவள் கால்களும் அழகாக இருக்குது, அவள் கைகளும் அழகாக இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஏன்னா ட்ரெஸ்ஸு மாற்றி தான் ஆகணும், ஏன்னா பழைய பிளேஸ் மட்டும் இந்த ட்ரிக்கு தெரியும். ஸோ வாங்க டிஃபால்ட்டுக்கு எல்லாத்தையும் வச்சிடலாம். நம்ம பேண்ட்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. சட்டையை ஃபஸ்ட்டு மாற்றுவோம். சட்டையை மாற்றி வச்சு அடுத்த பேண்ட்டை மாற்ற போகிறோம். பேண்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டே வச்சிடலாம். டிஃபால்ட்டே இருக்குது.
டிஃபால்ட்டான அந்த ட்ரௌசர் தான் நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரௌசர் தான் நல்லாயிருக்கு. ஸோ அது வச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்பின் போட்டுடலாமா? ஸோ அடுத்தது கன் ஸ்கின் மாற்றணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் அன்எக்யூப் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆயிரும். ஸோ நம்ம எந்த கன் ஸ்கின்னை கையில் வச்சுருக்கோமோ அதோட கன் ஸ்கின்னை மட்டும் அன்எக்யூப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு MP40 தான் இருக்குது. MP40 மட்டும் அன்எக்யூப் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பழைய ட்ரிக்கு. உங்கள் எத்தனை பழைய பிளேயர்ஸ் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் போட்டு எந்த விஷயத்தில் நீங்கள் விளாட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்பின்னை போட்டுடலாம். எப்படி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அது வேறு விஷயம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள், ஒரு லைக் போட முடிஞ்சா போட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளியர் கேட்ச் கொடுத்துடலாம். இந்த ரிப்போர்ட் நெட்வொர்க் இஷ்யூ கண்டுக்காதீங்க. ஸோ கிளியர் கேட்ச் மட்டும் கொடுத்துடலாம். ஒரு 2 டைம் கொடுத்துக்கலாம். அதுதான் பெரிய விஷயம்லாம் ஒன்றும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கிடைக்கும்னு யாரும் சொல்லலை. ஸோ இது ஒரு ஆதி காலத்து ட்ரிக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 10 ஸ்பின் போட்டுடலாமா? போடலாம். எவ்வளோ கிடைக்கும்? 19 டோக்கன் கொடுத்துட்டான். பார்த்தீங்களா? ஓகே, இந்த ட்ரிக்கு லைட்டாக ஒர்க் ஆகுது. ஒரு 19 டோக்கன் கொடுத்துருக்கான். ஸோ இன்னொரு 10 ஸ்பின் போட்டுடலாமா? பழைய பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ பழைய பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு சர்வரை குழப்பலாம். நல்லா பழைய பிளேயர்ஸ் தெரிஞ்ச ஒரே ட்ரிக்கு. ஸோ குழப்பிட்டோம், நல்லா குழப்பலாம். ஒரு 10 ஸ்பின் போடுவான். எஸ், 26 டோக்கன் கொடுத்துட்டா. நம்ம பழைய பிளேயரோட ட்ரிக்கிங் ஒர்க் ஆகிருக்கு. 26 டோக்கன் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 71 டோக்கன் இருக்குது. அண்ட் 3326 டைமண்ட் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன டாப் டீம் எடுக்க முடியுமா? டாப் டீம் எடுக்கணும்னா ஒரு 500 டோக்கன் வேணும். ஸோ அடுத்த ஒரு 10 ஸ்பின்னை போட்டுடலாம். கிடைக்கணும். எஸ், 20 டோக்கன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 91 டோக்கன் இருக்குது. இன்னொரு 20 ஸ்பின் போட்டாச்சு. கொடுத்துரு. இன்னொரு 20 நல்லா இருப்பான். இன்னொரு 20 டோக்கன் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 10111. ஸோ லக்கி நம்பர் 111. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட 111 டோக்கன் இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு கிளியர் கேட்ச் கொடுத்தோம்னா அந்த பட்டனை வேறு காணாமல் இங்கே தானே இருக்கும். எங்கே காணாம வச்சு எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? ஸோ பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்தோம்னா ரிப்போர்ட்டையும் கொடுத்துருங்க. ஏன்னா ரிப்போர்ட் தரலாம். ஸோ அதை கட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நம்ம கேரக்டர்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இருந்தாலும் நம்ம கேரக்டரை மாற்றுவோம். ஏன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொடுத்துட்டா நம்ம ஆடம் எவ்வளோ டோக்கன் தரான் அதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ நம்ம லக்கி ராயலுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கன் ஸ்கின் இதெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி மாற்றி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒரு டக்குன்னு ஒரு 7 ஸ்பின்னை போட்டுடலாம். ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கும். ஸோ 20 ஸ்பின் போட்டுடலாமா? 3, 2, 1 ஸ்பின் போட்டாச்சு. எவ்வளோ கிடச்சிருக்கு? ஆடம் ஃபேன் கமெண்ட் பண்ணுங்கள். 26 டோக்கன் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ஆடம் தான் பெஸ்ட்டுன்னு தெரியுது இப்படியே. ஸோ 26 டோக்கன். இன்னொரு 20 ஸ்பின் போடலாமா? போட்டுடலாம். எவ்வளோ கிடச்சிருக்கு? ஆடம்டா 26 டோக்கன் மறுபடியும் கொடுத்துட்டேன். ஆடம்னா சும்மாவா? இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 120 டோக்கன் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 2526 டைமண்ட் இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் சர்வர் குழப்பமும். இன்னொரு 10 ஸ்பின் போட்டோம்னா 450 டோக்கன் வேணும் இன்னும். ஸோ 450 இல்லை 500 டோக்கனு இல்லை 400 டோக்கன் வேணும். இப்போ போட்டோம். எஸ், 22 டோக்கன் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 182 டோக்கன் இருக்குது. ஸோ இன்னும் 100 ஸ்பின், ஒரு 70 ஸ்பின் பண்ணல, அது 250 முடிஞ்சிடும். ஸோ டக்குன்னு இன்னும் ஸ்பின் பண்ணால் எஸ் 25 டோக்கன் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட 200 டோக்கன் இருக்குது. இப்போ 2126 டைமண்ட் தான் இருக்குது. இன்னும் நமக்கு இன்னும் 250 டோக்கன் வேணும். இல்லை 300 டோக்கன் வேணுமா வைலட்டுக்கு? ஸோ 200 இல்லை 300 இல்லை 50, 250 டோக்கன். ஸோ இந்த டைமண்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். போடுவோம். ஏன்னா 23 டோக்கன் கொடுத்துட்டான். நம்மக்கிட்ட இப்போ 1926 டைமண்ட் தான் இருக்குது. கிடச்சிருமா? மேபி கிடைக்கலாம், இல்லை கிடைக்காம போகலாம். பொறுத்து பார்ப்போம்.
ஸோ 20 டோக்கன் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு கிரிமினல் எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணால் ஒரு டோக்கன் வச்சு நம்ம ஸ்பின் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 டோக்கன் கிடச்சிருச்சு. டக்குன்னு ஒரு 200 டைம் ஸ்பின் பண்ணுவோம். அந்த ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டோக்கன் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 17 தான் கிடச்சிருக்கு. லக்கி ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ நம்மகிட்ட 275 டோக்கன் தான் இருக்குது. நமக்கு ஒரு ஸ்பின் பண்ணால் நமக்கு 1375 டைமண்ட் தான் இருக்குது. அவர் ஸ்பின் பண்ணால் நமக்கு 19 டைமண்ட் தான் இருக்குது. நம்மகிட்ட இப்போ 300 டோக்கன் வரைக்கும் 10 டோக்கன் வேணும். நம்ம டக்குனு போய் மறுபடியும் ஒரு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வருவோம். ஸோ கிளியர் கேட்ச் கொடுத்தோன்னே நமக்கு ஒரு நல்லா கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கிளியர் கேட்ச் எங்கே இருக்கு வேறு மறந்துருச்சு. பதட்டத்தில் எது எங்கே இருக்குன்னே மறக்குது. ஏன்னா நம்மகிட்ட டைமண்ட் வேறு கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஆசை இருக்கும், எப்படியாச்சும் இந்த கிரிமில் எடுத்துட முடியாதுன்னு. ஸோ நம்ம எடுப்போமோ மாட்டோமோ பொறுத்துட்டு பாருங்கள். ஸோ இந்த 2 கிரிமில் ஏதோ ஒன்று விழுந்துடும் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஆனால் எந்த கிரிமில் விழுவ போது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எல்லாம் அந்த லைட்டாக எல்லாம் நல்லா தான் இருக்கணும் நினைக்கிறேன். எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு லக்கி ரொம்ப அன்லக்கியாக இருக்கும். நம்மக்கிட்ட 13 டோக்கன் தான் கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட 300 டோக்கன் தான் இருக்குது. நமக்கு 150 டோக்கன் வேணும். ஸோ ஏன்னா 20 டோக்கன் கிடச்சிருக்கு. இன்னொரு 10 ஸ்பின் போடுவேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன எனக்கு ஒரு 15 டோக்கன் கிடச்சிருக்கு. 342 டோக்கன் தான் இருக்குது. நம்மக்கிட்ட 700 டைமண்ட் தான் இருக்குது. இன்னொரு 200 ஸ்பின் போடுவோம். 16 பேர் கிடச்சிருந்தோம். கிடச்சிரு ப்ளீஸ். ஒரு 30 டோக்கன் கொடுத்துரு ப்ளீஸ். 23 தான் கிடச்சிருக்குன்னு 2 ஸ்பின் தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே நமக்கு இன்னும் 20 டோக்கன் வந்தால் தான் நம்மளால் எல்லாவே எடுக்க முடியும். ஸோ பயமாக இருக்கே, எல்லா தான் எடுத்தே ஆகணும் போலையே. ஸோ ஓகே, நம்ம எல்லாவே எடுத்தாடலாமா? இன்னும் 20 டோக்கன் ஒன்று. ஸோ பார்ப்போம், இந்த 20 டோக்கனில் தான் நம்ம எடுக்க போகிறோமா இல்லைன்னு தெரியும். கடவுளே காப்பாற்று ப்ளீஸ். ஓகே, ஸ்பின் பண்ணிடலாம். பயமாக தான் இருக்குது. 20 டோக்கன். நமக்கு இன்னும் 20 டோக்கன் வேணும். 15 டோக்கன் தான் வேணும். ஓகே, வெறும் 15 டோக்கன். வெறும் 15 தான். எல்லாம் எடுக்கிறதுக்கு வெறும் 15 டோக்கன் தான் வேணும். ஒரு 200 ஸ்பின், ஜஸ்ட் ஒரு 200 ஸ்பின் ப்ளீஸ் கடவுளே. 15 டோக்கன் தான் கேட்கணும், எதுவுமே கேட்கல. அரே யார், எனக்கு பிடிக்காத கிரிமினல் எதுவும் வரக்கூடாது நினச்சினா அது வந்துச்சு. பரவாயில்ல, இந்த கிரிமினல் கிடச்சிச்சு பெஸ்ட்டு. எவ்வளோ டோக்கனு கிடச்சிருக்கு? ஹோலி ஷிட், 3 டோக்கன் மிஸ்ஸிங்கு. நம்ம தோத்துட்டோமா? 3 டோக்கனில் போச்சா? சரி காய்ஸ், வேறு வழியே இல்லை, டாப் அப் பண்ணி தான் ஆகணும். டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னையே பண்ண வச்சுட்டீங்க. கரீனாக்கார நாசமாக போயிடுவடா. செய்யறங்க, நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கு எப்படி லேட் ஆயிரும். இன்றைக்கே போட்டு ஆடலான்னு பார்த்தேன், ஆசையாக வந்தேன். கடைசியில் மண்ணள்ளி போட்டிய கரீனாக்காரன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி. ஏன்னா டைமண்டுக்கான இதில் ஸ்கேமா? கரீனாக்காரன் நாசமாக போயிடுவாடா. ஃபைனலி வந்துருச்சு. பயந்தே போயிட்டேன் கைஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1182 டோக்கன் இருக்குது. ஸோ 1182 டோக்கன் கிடச்சிடும். வைலட் கிடைக்குமா? எல்லோ தான் எடுக்கணும்னு நம்ம நினைக்கல. வைலட்டா, ப்ளூவா, எல்லோவா? ஸோ பார்ப்போம். இந்த பிளாக் கிரிமினல் கிடச்சது வேஸ்ட்டு. சரி பரவாயில்ல, இது இருக்கிறது நல்ல விஷயந்தான். கிராண்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டான். அந்த ஒயிட் கலர் கிடச்சிருந்தா நல்லா இருந்துக்கும். ஸோ நம்ம 20 டோக்கன் போடுவோம். ஸ்பின் போட்டாச்சு. ஓகே, நம்மக்கிட்ட 25 டோக்கன் கிடச்சி. நம்மக்கிட்ட 422 டோக்கன் இருக்குது. இன்னொரு ஸ்பின் போடுவோம். எவ்வளோ இருக்குது? 21 டோக்கனு. 443 டோக்கன் இருக்க நம்மக்கிட்ட. ஸோ வயலட் கிரிமினல் எடுக்குமா, ப்ளூ எடுக்குமா, எல்லாம் எடுக்க போகிறோமா? நம்ம ப்ளூவே எடுத்துடலாம், ஏன்னா அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், 22 டோக்கன் ஃபைனலி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 425 டோக்கன் இருக்குது. நம்மக்கிட்ட இன்னும் மிச்சம் 582 டோக்கன் இருக்குது. 502 டோக்கன் இல்லை கைஸ், டைமண்ட்டு. ஸோ எடுத்துடலாமா? ப்ளூ கிரிமினல் எடுத்துடலாமா? என்ன சொல்கிறீங்க? ஸோ வயலட் வேணாம். ஸோ நம்ம ப்ளூவை எடுத்துடலாம். ஆனால் வயலட் நல்லாயிருக்கு. வயலட்டோட ஃபேன்ஸ் அழைச்சிருக்கீங்களா? வயலட் கலர் MI10 போட்டிருப்பான். ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நம்ம அன்குஷ் ஃபேன் எல்லாத்துக்குமே தெரியும் ப்ளூ கிரிமினல் போட்டிருப்பாங்கன்னு. ஸோ
ப்ளூவா எல்லோவா? ஸோ நம்ம ப்ளூவே எடுத்துடலாம். ஸோ கிளைம் பண்ணிடலாம் வாங்க. ஃபைனலி வி ஆர் காட் இட். ப்ளூ கிரிமினல் எடுத்துட்டோம். ஸோ இனிமேல் நம்ம கேம் பிளே உங்களுக்கு தரமாக வரும். ஸோ ப்ளூ கிரிமினலோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். ஸோ ஃபைனலி நம்ம ப்ளூ கலர் கிரிமினல் எடுத்துட்டோம். இனிமேல் உங்களுக்கு தரமான கேம் பிளே வரும். அடுத்த கேம் பிளே பார்த்திங்கன்னா நம்ம ஏடபிள்யூ வச்சு ஒரு கேம் பிளே பண்ண போகிறோம். ஸோ அந்த கேம் பிளே உங்களுக்கு வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அடுத்த ஏதாச்சும் சேலஞ்ச் வீடியோ இல்லை ஏதாச்சும் பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் கூட ரூம் மேட்ச் போடுங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ரூம் மேட்ச் ஆடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வச்சு செய்ய போகிறோம் இந்த கிரிமினலை வச்சு நம்ம. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 1v4 கேம் பிளே நிறையா வரப்போகுது. இன்னும் மாசான கேம் பிளே மட்டும்தான் வரும். ஸோ அடுத்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும், அது வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் தரேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி கேம் பிளே வேணுங்க? ப்ளூ கிரிமினல் வச்சு 1v4 இல்லை ஸ்காட் வி ஸ்குவாடா, இல்லைன்னு எதாவது ரூம் மேட்ச் அந்த மாதிரி வேணுமா, இல்லை பிஆர் ரேங்கை வச்சு ஃபுல் கேம் பிளே வேணுமா, இல்லை எப்படி பிஆரில் ரேங்க் புஷ் பண்ணுறது, எப்படி கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வீடியோ ரெடி பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த வீடியோ இருந்தாலும் நம்ம போட்டோம்லாம். எல்லா வீடியோவும் இல்லை, வெறும் இந்த கேம் வீடியோ மட்டும்தான் சொல்கிறேன். எஃப்எஃப் வீடியோ மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், இதில் இது பண்ண முடியுமோன்னு. ஓகேவா? உங்களுக்கு புரியுது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. ஸோ அதெல்லாம் வேணாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம தரமான கேம் பிளே கொடுக்க போகிறோம். இல்லை 1v4 கிளச்சு அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஹெட்ஷாட் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லுங்கள். சென்சிட்டிவ் மறக்காமல் ரிவீல் பண்ணால் சொல்லுங்கள், அதே ரிவீல் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவ் வேணுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கட்டும், உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அந்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம மந்த்லி போட்டிருக்கோம். அது எப்படியோ ஒரு 2000 டைமண்ட் கிடச்சோன்னா நம்ம அந்த டைமண்ட்டை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணுவோம். நருட்டோ ஈவெண்ட் வேறு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம இட்டாச்சி எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நருட்டோவை பிடிச்ச எந்த கேரக்டர் பிடிக்குமோ அதையும் கமெண்ட் பண்ணி போயிருங்க. ஸோ எப்படி எல்லோரும் இட்டாச்சி ஃபேன் நிறையா பேர் இருப்பீங்க. இட்டாச்சி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இட்டாச்சி ஹேஷ்டேக் போட்டு இட்டாச்சின்னு போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மாதரா ஃபேன் யாராச்சும் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். என் பேசிக்லி என் மாதரா ஃபேன். ஸோ அதுவும் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் இட்டாச்சி வெர்சஸ் மாத்ரா யார் ஜெயிப்பீங்கன்னு பார்க்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே. ஸோ இத்தோட நான் உங்களை அடுத்தோட வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் தோடரா எஃப்எஃப். பை கைஸ்.